ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, பூரி, சப்பாத்தி, வெஜிடபிள் பிரியாணி அண்ட் புலாவுக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும், தேங்காய் பேஸ்ட்டு. அதுக்காக நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு 10 முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் குருமா கொஞ்சம் க்ரீமியாக அந்த ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நம்ம அதையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு சூடுபடுத்திட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 துண்டு கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்திக்கோங்க. இது ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த குருமா குவான்டிட்டி ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதை நான் கீறிட்டு சேர்த்துருக்கேன், நடுவில் மட்டும் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க இந்த குருமாக்கே காரம். எக்ஸ்ட்ரா நம்ம காரமோ வேறு எந்த தூளுமே சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டு, அதையும் தட்டி சேர்த்திட்டு இது கூடவே 1 பை 1 வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு கேரட் நான் எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட நீங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி, பீட்ரூட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 6 பீன்ஸ் சேர்த்திருக்கேன். இது கூட வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். பச்சை பட்டாணி முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்திக்கிறேன். பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்திக்கலாம். இது சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போதைக்கு நம்ம மசாலா எதுவுமே போடல, நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வரணும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு முன்னாடியே சேர்த்திக்கோங்க. நான் முன்னாடி சேர்த்து மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்திக்கிறேன். ஆயிலில் பொரிச்சோம் இல்லையா, அப்போவே சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி டேஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். நல்லா பழுத்ததாக சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் அதோட பிளெண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் காய் வதங்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்தி காய்கறியை வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நான் கொத்தமல்லி தூள் மட்டும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வேக வச்சுக்கிறேன். ஆல்ரெடி பட்டாணி மட்டும் ஒரு 75% வெந்துருச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கல, ஸோ செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாமே குக்கிங் டைம் சேம் தான். ஸோ அது வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரணும். அந்த தேங்காயில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குருமா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிற ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
குருமா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுன்னா குருமா ரெடி. பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக குருமா கொதிச்சு வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சேர்த்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.